ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் மிகவும் முக்கியமான 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. மே மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதில் இப்போ ஒரு முக்கியமான நாட்கள் வர இருக்குது. அதுதான் மே மாதத்துடைய 12ஆம் தேதி. மே மாதத்துடைய 12ஆம் தேதி தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையுடைய 29ஆம் நாள். கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான திங்கக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த நாள் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அதிக சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமினா இந்த சித்ரா பௌர்ணமியை சொல்லலாம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சேர்க்கை மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பௌர்ணமி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறது கிரகநிலைகள் பொறுத்து தான் சொல்லப்படும். கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான பலன் என்னங்கிறத சொல்லப்படும். அதனால் ஃபஸ்ட்டு கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் சில பரிகாரங்கள் உங்கள் ராசிக்கு செய்தால் ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஏற்படும். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்தால் எப்படி உங்களுக்கு புண்ணியம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து வள வரப்போகுது. கிரகநிலைகள் இப்படி பௌர்ணமியில் வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் பௌர்ணமிக்கு பிறகு இருக்குது. கிரக மாற்றங்களில் ஃபஸ்ட்டு பௌர்ணமி முடிந்து 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்திலேருந்து விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் மே 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் பௌர்ணமிக்கு பிறகு இருக்குது. பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்கள் கிரக அமைப்புகள் இந்த மாதிரி இருக்கிறத தொட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மகர ராசி ஃபஸ்ட்டு உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து நல்ல பெயர் வாங்குவீங்க. அப்புறம் மூலதானத்திற்கு தேவையான பணங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமோடு செயல்படணும், அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இப்படிலாம் இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி பிள்ளைகள் வகையில் முன்னேற்றத்தில் அக்கறையானது நீங்கள் காட்டணும். அப்புறம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் கூடலாம் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ளலாம். பெண்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் இருக்கிறது நீங்கி தெளிவான சிந்தனையானது உண்டாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். மெயினாக எல்லாத்துக்கும் மேலே மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் உங்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு இந்த பௌர்ணமியிலிருந்து படிக்க ஆரம்பிக்கணும். நன்கு படித்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். ஆசிரியர்களுடைய வகையில் சக மாணவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுடைய எல்லா கனவுமே நிறைவேறும். ஸோ மொத்தத்தில் மாணவர்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படணும். ஸோ உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு
இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து கலைத்துறைகளை சேர்ந்த அத்தனை பேருக்கும் உங்கள் துறைகளில் ஈடுபடும் போது நல்ல முன்னேற்றங்கள் இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க பெற்று ஈஸியாக உங்களுடைய லைஃப்பில் சாதிப்பீங்க. பிறமொழி பேசக்கூடிய உங்களுக்கு அதன் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பிறமொழி பேசுகிறதுல உதவிகள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் முன்னேற்றங்களானது உங்களுக்கு உண்டாகும். வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளெல்லாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறுவது இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு சந்தோஷமான நிலை காணப்படும். ஸோ திருவோணமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அவிட்ட 1-2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பௌர்ணமியிலிருந்து உங்களுடைய நிலைமையானது மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு சூழ்நிலை அமையும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலையானது கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு தகுந்த முன்னேற்றமானது கிடைக்கும். அப்புறம் நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களாக இருந்தீங்கன்னா நற்பலன்கள் அதில் கிடைக்க பெறுவீங்க. பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைத்து ஈஸியாக பதவி உயர்வை நீங்கள் அடைய முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகணும். அந்த குணம்தான் உங்களுக்கு வேண்டும். இந்த பௌர்ணமிக்கு பிறகு தொடக்கத்தில் காரிய தடங்கள் உண்டாகி பின்பு எல்லாமே நீங்கும். ஆன்மீகத்தில் கூட நாட்டமானது அதிகரிக்கும். பயணங்கள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா சாதகமான பலனானது கிடைக்கும். மனக்கவலெல்லாம் நீங்கி தெளிவானது உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களால் உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயரும். சூரியன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியும். புதிய நண்பர்களாக உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு பொதுவாக ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். நினைத்த காரியம் நினைத்த வேகத்தில் தடையே இல்லாமல் கைகூட இந்த பௌர்ணமி என்று இப்படி ஒரு விளக்கேற்றுங்க. உங்கள் வாழ்க்கை விதி மாறும். எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சித்திர பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாகும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவையெல்லாம் செய்தால் காரிய சித்தி ஏற்படும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் உயிர் ஆற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுது. இத்தகைய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தை அவரே நிஜமாக்கி கொடுப்பாரு. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்திர நட்சத்திர நாளில் இணைந்து வருவது இன்னும் சிறப்பானது. சித்திர பௌர்ணமி என்று நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தில் செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை பெற முடியும் என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி என்று சந்திரனுடைய ஒளிக்காட்டுகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் என்பதாலேயே கிரிவல செல்லக்கூடிய முறை ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஒளிமயமான இந்த நாளில் தெய்வீக சக்தி அறிந்திருக்கக்கூடிய இந்த நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இது ஆன்மீக பரிகார நிபுணர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப செய்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு கும்பராசிக்காரங்களுக்கு தான் இந்த பௌர்ணமியுடைய பலனும் பரிகாரமும் சொல்ல போகிறேன். ஸோ கும்பராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயனடைங்க. நன்றி.